friends, welcome to our channel. நான் உங்க chef ராம்குமார். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். காஜு கட்லி எப்படி செய்யறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். காஜு கட்லி செய்யறதுக்கு நல்ல குவாலிட்டியான கேஷ்யூ நட் ஒரு 300 கிராம் எடுத்துக்கோங்க. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு பல்ஸ் மோட்டில் வச்சு பவுடர் ஆக்கிக்கோங்க. ரொம்ப பவுடர் ஆக்கணும், அதில் இருக்க ஆயில் வெளியே வந்துடும். ஸோ பல்ஸ் மோட்டில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர் ஆக்கிக்கோங்க. பவுடர் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரைனரில் இந்த மாதிரி அதை ஜலிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி ஜலிச்சு யூஸ் பண்ணுறதுனால அதில் கொரகொரப்பாக இல்லாமல் நல்ல சாஃப்ட்னஸாக கிடைக்கும் நமக்கு இந்த காஜு கட்லி. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைன் பண்ணி எடுக்கிறோம். இப்போ நல்லா ஜலிச்சதுக்கப்புறம் அதில் மீதி இருக்க அந்த குறக்குறப்பாக இருக்க கேஷ்யூ நட்டை மறுபடியும் மிக்சியில் ஒரு பல்ஸ் மோடில் ஓட்டி எடுத்துக்கலாம். அதை மறுபடியும் இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ எல்லா முந்திரியும் இந்த மாதிரி பவுடர் பண்ணியாச்சு. அது எல்லாத்தையும் இப்போ ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக கிடச்சிருக்கு. இப்போ வாங்க சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். நம்ம எந்த கப் அளவுக்கு கேஷ்யூ நட் எடுத்தோமோ அதே கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சுகர் சிரப் லைட்டான கம்பி பதம் வரைக்கும் பாவு காய்ச்சிக்கலாம். ரொம்ப கம்பி பதம் வந்துருச்சுன்னா அந்த காஜு கட்லி ஹார்டாக இருக்கும், நம்ம சாஃப்டாக இருக்காது. ஸோ அதுக்காக லைட்டான கம்பி பதத்தில் சுகர் காய்ச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டான கம்மி பார்த்து தான் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் சுகர் சிரப்பை காய்ச்சிக்கோங்க. இப்போ கேஷ்யூ நட் பவுடர் ஆட் பண்ணிடலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கேஷ்யூ நட் பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது அடி பிடிக்கும், ஸோ பார்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த சுகர் சிரப்போட அந்த பவுடர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கீ சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம். அப்போ தான் நமக்கு சாஃப்ட்னஸும் கிடைக்கும், அடிப்பிடிக்கும் செய்யாது. இப்போ கீ நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஏலக்காய் பவுடர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். நல்லா திக்கான பதம் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ கீ எல்லாம் அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ மறுபடியும் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா திக்காகவும் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கீ ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி மாற்றிக்கலாம். ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது. ரொம்ப ட்ரை ஆனாலும் கட் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும், நம்ம இதை ஷேப் ஆக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த பதத்தில் இப்போ ஒரு பிளேட்டில் பட்டர் ஷீட் போட்டுட்டு இந்த மிக்சிங் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் அது நல்லா ஸ்கொயர் ஷேப்பாவோ இல்லை ரவுண்ட் ஷேப்பாவோ ஷேப் பண்ணிக்கோங்க. ஒரு நைஃப் யூஸ் பண்ணி, ஒரு பேலட் நைஃப் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அதை வச்சு இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு அது மேலே ஒரு பட்டர் ஷீட் போட்டுட்டு ரோலிங் பென் யூஸ் பண்ணி லைட்டாக ரோல் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறம் அது நல்லா ஷேப் கிடைக்கும். ஸோ நல்லா ஷேப் ஆனதுக்கப்புறம் சில்வர் லீஃப் ஆட் பண்ணோன்னா மேலே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணான்னா ஆப்ஷனல் தான், விட்டுருங்க. இந்த மாதிரி சில்வர் லீஃப் ஆட் பண்ணுறதுனால நம்ம ஸ்வீட் கலரில் இருக்கிற மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும். இப்போ சில்வர் லீஃபில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ டைமண்ட் ஷேப்பாக இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு நல்ல டேஸ்டியான ஸ்வீட்டான காஜு கட்லி ரெடி. Thank you.
வந்து நல்லா ஹார்ட்னஸா இல்லாம நல்லா சாஃப்டா இருக்கு. 2-3 டேஸ் வச்சு சாப்பிடலாம். ஸோ நீங்களும் உங்க வீட்டில் குழந்தைங்கள இருந்து பெரியவங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு ரெசிபி வீடியோல பார்க்கலாம். சைனிங் ஆஃப், உங்கள் ராம்.